கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கனிவான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் அதிகாரம் ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதிகாரம். இங்கே சுகமடைந்திருக்கிறான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. அந்த பார்வையற்றவனுக்கு பார்வை கிடைத்ததை குறித்து மக்கள் மிகவும் பயங்கரமான ஒரு பண்டிகையை போல் அவர்கள் கொண்டாடியிருக்க வேண்டும். நன்றி செலுத்தும் ஒரு கூட்டத்தையே நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே அவன் குணமடைந்ததை பார்த்து, அவன் பார்வையடைந்ததை பார்த்து அவர்கள் என்ன செய்யவில்லை, பொறாமைப்படவில்லை. மாறாக இந்த சுகத்தை கொடுத்தவரை குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், பலவிதமான கேள்விகளை கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த பார்வையற்ற இந்த மாற்றுத்திறனாளியை அவர்கள் 2 முறை என்ன செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். அவனுடைய பெற்றோரை ஒரு முறை விசாரிக்கிறார்கள். எதற்காக? அவன் பார்வையடைந்தது உண்மைதானா என்று பரீட்சிப்பதற்காக அல்ல, இந்த சம்பவம் உண்மையாய் நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்ல, சுகமாக்கினவரை குறித்து ஏதேனும் கிடைக்குமா, அவருக்கு எதிரான காரியங்கள் கிடைக்குமா என்பதை குறித்து, சுகம் பெற்றவரை குறித்தல்ல, சுகமாக்கினவரை குறித்ததான கேள்விகளோடு அங்கே அவர்கள் சந்திக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு பெருமான் ஓய்வு நாளில் பார்வை அளித்ததற்காய் பரிசேயர் அவர் மீது குற்றம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாளில் அவர் களிமண்ணை குலைத்தார். அந்த களிமண்ணை குலைத்தது, அது சேருண்டாக்கிய அந்த காரியமானது ஓய்வு நாளை மீறிய ஒரு வேலை என்பது அவர்களுடைய கணிப்பு. ஏனென்றால் அவர் வேலை செய்கிறார், அந்த ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார், மண் குலைக்கிறார். சுகமடையுமாறு உமிழ்நீரை ஓய்வு நாளில் கண்களில் பூசலாகாது என்பது யூத ரபிகளின் விதிகளில் ஒன்று. அவர் இங்கே களிமண்ணை குலைக்கிறார், அதை எடுக்கிறார், அதை எடுத்து அவனுடைய கண்களிலே பூசுகிறார். ஆக ஓய்வு நாளை அவர் மிகவும் என்ன செய்கிறார், வேண்டுமென்றே அவர் மீறுகிறார் என்பது அவர்களுடைய கணிப்பாக இருந்தது. எனவே சேற்றை கண்களில் ஓய்வு நாளில் பூசியது மற்றொரு குற்றம். எவ்வளவுக்கு அதிகமாய் பரிசேயர் ஆண்டவராய் இயேசு மீது குற்றம் சுமக்க துணிகின்றனரோ அவ்வளவுக்கு அதிகமாய் இந்த பார்வையற்ற அந்த மாற்றுத்திறனாளியினுடைய பக்தி விசுவாசமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அவனுடைய விசுவாச வளர்ச்சிக்கு இணங்க அவனுடைய அனுபவ சாட்சியும் இங்கே வளர்ச்சி வருகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் செய்த இந்த அற்புத அடையாளத்தில் விளங்குகின்ற விசுவாச வளர்ச்சியையும், அங்கே ஒரு சிலரிலே காணப்படுகின்ற அவிசுவாச வளர்ச்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. பரிசேயர் வர வர மூர்க்கமடைகிறார்கள். எனவே அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு, அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவனை 2 முறை வரவழைத்து அவனை பரீட்சிக்கிறார்கள், பெற்றோரை ஒரு முறை பரீட்சிக்கிறார்கள். இங்கே காணப்படுகிற காரியம் என்ன? அது நிமித்தமாக முதலாவது பிரிவினை ஏற்படுகிறது. ஓய்வு நாளை ஆசரியாததால் இயேசு பெருமான் தேவனிடமிருந்து வந்தவர் அல்ல என்பது ஒரு சாராருடைய கருத்தாக மாறுகிறது. பாவியான மனுஷன் இவ்வகையான அடையாளங்களை செய்ய முடியாது என்பது மற்றொரு சாராருடைய எண்ணமாக இருக்கிறது. 16வது வசனத்தை பார்ப்போம் என்றால், அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். மற்றவர்கள், அதாவது வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2வது கட்டமாக அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தப்பான தீர்ப்பளிக்கப்படுகிறது. தப்பாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள், தீர்ப்பு கொடுக்கிறார்கள். 24வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் குருடனாய் இந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்பதாக தீர்ப்பளிக்கிறார்கள். 3வதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது 22 மற்றும் 34வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால்
அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். 34வது வசனத்தில் அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், மூன்றாவது காரியம் என்ன? இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்ன? பார்வையற்ற இந்த மாற்றுத்திறனாளியை அவர்கள் சபைக்கு புறம்பாக்குகிறார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற அந்த சகோதரனோ வர வர தைரியமும் தெளிவும் அடைகிறவனாக இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் படிப்படியாய் வளருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக இயேசு என்ற மனுஷன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவன் அறிக்கை செய்கிறான். 11வது வசனத்தில் அவர் எங்கே என்பது அவனுக்கு தெரியாது. இரண்டாவதாக அவர் தீர்க்கதரிசி என்பதாக குறிப்பிடுகிறான். அங்கே ஓய்வு நாளை மீறினவன் பாவியென அவர்கள் குற்றப்படுத்தி அவரது தன்மையையும் கிரியையையும் குறை கூறுகின்ற வேளையிலே அவன் என்ன சொல்கிறான்? தைரியமாக அவர் தீர்க்கதரிசி என தைரியமாய் சாட்சி பகர்கிறதை 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அடைந்திருக்கும் அனுபவம் ஓய்வு நாள் ஆசரிப்பிலும் மேம்பாடான ஒன்றை போல அவன் என்ன செய்கிறான்? கூறுகிறான். இரண்டாம் முறை பரிசேயர் அவனை அழைத்து, நீ கடவுளுக்கு மகிமையை செலுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்கிறார்கள். அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர் பாவியோ அல்லவோ எனக்கு தெரியாது, ஒன்றுதான் எனக்கு தெரியும், நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு உண்மையாயிருக்கிறது. இந்த அனுபவத்தை அளித்தவர் எப்பேற்பட்டவரோ அவரை பற்றி தர்க்கமான கேள்விகள் எனக்கு கவலை இல்லை என்பது போல அவன் அவர்களுக்கு பதில் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மிகவும் நேர்த்தியான அடுத்த ஒரு வளர்ச்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக அவன் 30 மற்றும் 33வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 30வது வசனத்தில் அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். 33வது வசனத்திலே சொல்லுகிறான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். 30வது வசனம் அவர்களுக்கு ஒரு சாட்டையடி கொடுக்கிறான். அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது, என்ன நீங்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பார்வையற்ற எனக்கு அவர் பார்வை கொடுத்தார், ஆனால் பார்வையுள்ள நீங்கள் இன்னும் பார்வையற்றவர்களாக இருக்கிறீர்களே என்பதாக அவன் சொல்லுகிறான். தேவனை பற்றி தாங்கள் மாத்திரம்தான் அறிந்ததாக பரிசேயர் எப்பொழுதும் பெருமை பாராட்டி வந்தார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற அந்த மாற்றுத்திறனாளியோ அவர்களை பகடி பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் ஆச்சரியம். அவர் எங்கிருந்து வந்தவர் என்று உங்களுக்கு தெரியாதோ? அவர் என் கண்களை திறந்தாரே. கடவுள் பாவிகளுக்கு செவி சாய்க்கிறதில்லை என்று அறிவோமே. ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தவானால் அவர் அவனுக்கு செவி சாய்ப்பார். பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. அவர் கர்த்தரிடத்திலிருந்து வந்தாலே ஒழிய அவர் யாதொன்றும் செய்ய முடியாது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து வந்தவர் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறவனாக இருக்கிறார். இங்கே அவனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். 35 மற்றும் 38வது வசனத்தில் அவனுடைய விசுவாசம் தெளிவாய் ஆணித்தரமாய் இருப்பதை பார்க்கிறோம். நான்காவதாக ஆண்டவர் என்பது அவனுடைய அறிக்கையாக இருக்கிறது. 36 மற்றும் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசேயர் கோபம் கொண்டு இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை திட்டி புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். 34வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை அன்புடன் தேடி கண்டுபிடித்து அவன் மீது மனதுருகி தம்மை அவனுக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். தனக்கு பார்வையளித்தவர் தேவனிடமிருந்து வந்தவர் என்று அறிக்கை செய்த இந்த மாற்றுத்திறனாளி மனுஷகுமாரனும் தேவகுமாரனுமான தம்மில் விசுவாச பற்று வைக்கும்படி அவனை வழிநடத்தினார். ஆண்டவராகி அவர் பேரிலேயே சார்ந்து வாழ்க்கையாற்றி அவரோடு அவன் ஐக்கியப்படுமாறு அவனை அழைக்கிறார். மக்களின் ஈடேற்ற நிமித்தம் பூமியில் அவதரித்து மக்களின் துக்கங்களையும் மீறுதல்களையும் சுமந்து அவர்களை தம்முடைய சுபாவத்திற்கு மறுரூபமாக்கும் தேவன் மனுஷன் தாமென்றும் நானே கடவுள் என்றும் நானே மெய்யான மனுஷன் என்றும் யூத ஜனங்களின் இரட்சகர் மாத்திரமல்ல சர்வ பூமிக்கும் இரட்சகர் தாம்தான் என்றும் கூறுகிறார். ஆகவே தாமே மனுஷகுமாரன் என்னும் விசுவாச பொருளாக தெளிவுறுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மனுஷகுமாரன் என்னும் நாமம் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு உடனே புலப்படவில்லை.
கரிசனையுடன் தேடி கண்டுபிடித்து பேரன்பர் முன்னிலையில் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு பரம ஒளி உள்ளத்தில் வீசுகின்றது. தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் சேரும் அவசியங்களிலெல்லாம் ஒத்தாசை புரியக்கூடிய பிராணநாதராக அவரை அவன் கண்டு கொள்ளுகிறான். அந்த க்ஷணமே அவரை பணிந்து கொண்டு தெய்வீக வணக்கம் செலுத்துகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புது மந்தையின் ஆடாகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பார்வையற்றவனாயிருந்த அந்த மாற்றுத்திறனாளி தன்னுடைய குறைவை அறிந்தான், உம்முடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தான், பார்வை பெற்றான். ஆண்டவரே, இவ்விதமாக ஒவ்வொருவரும் பார்வையடைந்தவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும். காண்கிறவர்களான பரிசேயர்கள் பார்வையற்றவர்களாக மாறினார்கள். என்ன பரிதாபம்! ஆண்டவரே, இப்படி பரிதாபத்திற்குரிய மக்களை நாங்கள் சந்திக்கும்படியாக உம்முடைய அடையாளமாக அற்புதமாக நாங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீதியின் பாதையிலே வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.